திருப்பூர் அருகே கரைப்புதூரில் சாய ஆலையில் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சாய ஆலை பொது மேலாளர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கரைப்புதூர் பகுதியில் சாய ஆலை செப்டிக் டேங்கை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவத்தில் சாய ஆலையின் பொது மேலாளர் சூப்பர்வைசர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து பல்லடம் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் பகுதியில் நவீன் என்பவர் சொந்தமான சாய ஆலை நிறுவனத்தில் தொழிலாளர்கள் பயன்படுத்தும் கழிவறையின் செப்டிக் டேங்க் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களில் விஷவாயு தாக்கியதில் சரவணன், வேணுகோபால், ஹரிகிருஷ்ணன் ஆகிய 3 உயிரிழந்தனர். மேலும் லாரி டிரைவர் சின்னசாமி உள்ளிட்ட 2 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பல்லடம் போலீசார் சாய ஆலை உரிமையாளர் நவீன், பொது மேலாளர் தனபால், சூப்பர்வைசர் அரவிந்தன், விஷவாயு தாக்கி சிகிச்சை பெற்று வரும் லாரி ஓட்டுநர் சின்னசாமி உள்ளிட்ட 4 பேர் மீது கவனக்குறைவாக இருந்து உயிரிழப்பை ஏற்படுத்தல், மனித கழிவுகளை மனிதர்களை வைத்து அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சாய ஆலை தரப்பினர் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 30 லட்சம் இழப்பீடு தொகைக்கான காசோலை மாவட்ட நிர்வாகம் வாயிலாக வழங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சாய ஆலை பொது மேலாளர் தனபால் மற்றும் சாய ஆலை சூப்பர்வைசர் அரவிந்தன் உள்ளிட்ட 2 பேரை தற்போது பல்லடம் போலீசார் கைது செய்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாய ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து தரும் அறிக்கை வாயிலாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.